Dear 12th standard students, in Tamil Nadu syllabus, chapter number 3, Theory of Equations, we are going to see exercise number 3.1, third sum. If alpha, beta, gamma are roots of the cubical equation, form a cubical equation whose roots are. This is my separate question. Form cubical equation whose roots are. Let it be. This is my original sum. This is my given. It has been told that this cubic equation has the roots alpha, beta and gamma. X cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. X cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0. X cube பார்த்தீங்கன்னா இங்க முன்னாடி எதுமே கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்ல. ஏதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தா ஃபுல்லா நம்ம டிவைட் பண்ணனும். இது எப்போதுமே கிளியரா இருக்கும். X cube ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் கிளியரா இருக்கும். கியூபிக் ஈக்குவேஷன் ஓட ஃபார்முலா என்ன? What is the formula for cubic equation? X cube minus S1 into x square plus S2 into x minus x3 is equal to 0. Plus minus x cube minus s1 into x square plus s2 into x minus s3 is equal to 0 is the formula for cubic equation, where s1 is called sum of the roots 1 taken at a time, s2 is 2 roots taken at a time, s3 is 3 roots taken at a time. Therefore my s1 is 2, my s2 is 3, my s3 is 4 depending upon the symbols. We shall start. Stage number 1. My s1 is equal to 2. இங்கேயும் plus இருந்தா s1 is equal to 2. ஆனா இங்க மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா +2 வராது, நமக்கு என்ன சிம்பல் வரும்னா -2. சேம் சிம்பலா இருந்தா அப்படியே எழுதிக்கலாம் நம்பரை மட்டும். சிம்பல் மாறி இருந்ததுன்னா நீங்க டிஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா this means minus of -2. இங்க ப்ராப்ளமே இல்ல. s2 is equal to 3. இந்த இடத்துல ப்ராப்ளமே இல்ல. s2 is equal to 3. ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஆனா இங்க சிம்பல் மாறி இருக்கு. அப்ப s3 is equal to அப்படியே +4 எடுக்க முடியாது. இங்க சிம்பல் மாறி இருந்தா என்ன எடுக்கணும்? -4. இப்போ given ஈக்குவேஷன்ல இருந்து என்னுடைய cubical equation x cube plus 2x square plus 3x plus 4 ல இருந்து நான் எதெல்லாம் வெளியில எடுத்துட்டேன்னா s1 தனியா எடுத்துட்டேன், s2 தனியா எடுத்துட்டேன், s3 தனியா எடுத்துட்டேன். அப்ப after completing s1 s2 s3 இப்போ மெயின் சம்க்கு போலாம். இந்த ரூட்ஸ்க்கு பேர் கொடுத்திருக்காங்க ஆல்பா, பீட்டா, காமா. இந்த சம்மோட ரூட்ஸ் ஓட பேர் ஆல்பா, பீட்டா, காமா. What is the meaning of s1? Summation of the roots 1 taken at a time. இதோருக்கு பாருங்க நம்ம ரூட்ஸ் ஆல்பா 1, பீட்டா 1, காமா 1. இப்போ 1 at a time. ஆல்பா plus beta plus gamma is equal to -2. 1 at a time. Alpha plus beta plus gamma is equal to -2. 1 taken at a time. After finishing this, S2. What is my S2? Again, S2 na 2 roots taken at a time. இப்ப ரெண்டு ரூட்னா யார் யார்? இதேதான் ஆல்பா பீட்டா காமா ரெண்டா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ஆல்பா பீட்டா, அடுத்த ரெண்டு பேர் பீட்டா காமா, அடுத்த ரெண்டு பேர் ஆல்பா பீட்டா முடிஞ்சாச்சு, பீட்டா காமா முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன வரும்? ஆல்பா காமா அல்லது காமா ஆல்பா is equal to 3. This is my second answer. What is the third answer?
S3 equal to minus 4. S3 னா இது ஒருக்கு பாருங்க. சிம்பல் மாறி தான் எடுத்துக்கணும். ஏன்னா சேம் சிம்பலா இல்ல. இப்போ S3 எப்படி சார் எடுக்கிறது? 3 roots at a time. அப்போ ஆல்பா, பீட்டா, காமா மூணு பேரும் எடுத்துக்கணும். ஆல்பா, பீட்டா, காமா is equal to minus 4. இந்த cubical equationல இருந்து அவங்க கொடுத்த cubical equationல இருந்து நான் S1, S2, S3 ஐடென்டிஃபை பண்ணேன். அப்புறம் S1 னா என்ன? ரூட்ஸை கூட்டணும். ஒரு ரூட்டை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணணும். அப்போ ஒரு ரூட் ஆல்பா, இன்னொரு ரூட் பீட்டா, இன்னொரு ரூட் காமா. One root taken at a time. S1. S2 னா என்ன? Two roots taken at a time. Summation of two roots taken at a time. What is S3? Summation of three roots taken at a time. Three roots எடுத்த summation வராது. ஏன்னா இருக்கிறதே மூணு ரூட் தான். இப்போ ஆல்பா, பீட்டா, காமா அதோட முடிஞ்சு போகுது. சரி, இப்பதான் क्वेश्चनக்கே வர. Form cubical equation whose roots are. My new sum starts. இது வரைக்கும் sum closed. இது வரைக்கும் old sum. இது ஃபுல்லா old sum. This is my old sum. This is my new sum. My new roots. My new roots. புதுசா வர என்னோட VIPs இவங்கதான். யார் யாரு? 1 by alpha, 1 by beta and 1 by gamma. Second subdivision sum எது? 1 by alpha, 1 by beta, 1 by gamma. This is my new roots. 1 by alpha, 1 by beta and 1 by gamma. Using 1 by alpha, 1 by beta, 1 by gamma, you have to form again S1, S2, S3. Because 1 by alpha, 1 by beta, 1 by gamma வச்சு என்ன ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறான்? இன்னொரு cubic equation ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறான். இன்னொரு புது ஈக்குவேஷன். ஒரு cubic equation ஃபார்ம் பண்ணனாலே நமக்கு S1 வேண்டும், S2 வேண்டும், S3 வேண்டும். அப்போ S1 கண்டுபிடிச்சிட்டு S2 கண்டுபிடிச்சிட்டு S3 கண்டுபிடிச்சா தான் சம் போட முடியும். இதான் என்னோட நியூ ரூட்ஸ். I am starting my S1. What is the meaning of S1? 1 by alpha, comma எடுத்துணும், plus 1 by beta, 1 by gamma. S1 means summation of roots taken one at a time. Yeah, one at a time. ஒன்னு தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. What is the answer? Numberல மாத்தி ஆகணும் answer. Okay, we will take LCM. S1 is equal to, what is the LCM? Alpha, beta, gamma. Alpha, beta, gamma. இதுக்கு LCM. Alpha கூட செட் ஆயிடும். பீட்டா காமா சாட்டிஸ்ஃபை ஆகாது. தூக்கி மேல அடிங்க. பீட்டா காமா பிளஸ் பீட்டா இதோட செட் ஆயிடும். அப்ப மேல என்ன வரும்? ஆல்பா இன்டு காமா. காமா காமா இது கூட செட் ஆயிடும். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டா. What are the values? இங்க பாருங்க. ஆல்பா பீட்டா, ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பாவோட ஆன்சர் முன்னாடி இங்க ரெடி பண்ணி வச்சிருக்க பாருங்க. தோருக்கு பாக்ஸ். இதோட வேல்யூ தோருக்கு பாருங்க. அந்த வேல்யூ இங்க போட போறேன். ஆன்சர் இஸ் 3. ஆல்பா பீட்டா காமா தோருக்கு பாருங்க ஆன்சர். அந்த ஆன்சர் இங்க போட போறேன் -4. So my answer will be -3/4. This is my S1. After S1, S2. What is the meaning of S2? Two roots taken at a time. What are the two roots? 1 by alpha, 1 by alpha into 1 by beta. Two roots at a time. Plus 1 by beta into 1 by gamma. Plus again 1 by alpha beta, beta gamma, then finally gamma into 1 by alpha, right? Two roots taken at a time. So your answer will be 1 by alpha beta, then plus 1 by beta gamma plus 1 by alpha into gamma. You have to take LCM. What will be the LCM?
alpha beta gamma alpha beta gamma alpha beta இங்க satisfy ஆயிடும் எது மட்டும் மீறும் gamma plus beta alphaவும் beta gamma மேட்ச் ஆயிடும் எது மேட்ச் ஆகாது alphaவும் gammaவும் மேட்ச் ஆயிடும் எது மேட்ச் ஆகாது beta மேல போயிடும் again alpha beta gamma ஓட ஆன்சர் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க -2 இந்த ஆன்சர் இங்க வந்துரும் -2 by alpha beta gamma தோருக்கு பாருங்க -4 அப்ப your answer will be 2/4 then finally S1 is over. For the new roots we are doing the new sum. This is our problem. This is our new sum. S1 is ready, S2 is ready. Finally, S3. What is my S3? S3 means 3 roots at a time. 1 by alpha plus 1 by beta, sorry, into 1 by gamma. Multiply alpha, beta, gamma 1. 3 roots taken at a time. You have to multiply. 1 by what is alpha, beta, gamma? Alpha, beta, gamma is -4. The answer is -1/4. Answer is -1/4. We have found S1, S2 and S3. My S1 answer is -3/4. My S2 answer is 2/4. And my final S3 answer is -1/4. They are asking us to form a cubical equation whose roots are. I'm going to form a cubical equation. What is the formula for cubical equation? This is the formula for cubical equation. Am I right? This is the formula for all the cubical equation. Whatever may be the roots எப்படி வேணாலும் இருக்கட்டும். இதான் cubical equation formula. S3 S1 இப்ப புதுசா ரெடி பண்ணிட்டு பாருங்க நியூ ரூட்ஸ்க்கு. இதோருக்கு பாருங்க -3/4 right into x square. What is my S2? Here it is. What is my S2? My S2 is 2/4 plus 2/4 into x. What is my S3? Here it is -1/4. -1/4 equal to 0. Denominator 4 இருக்கிறதுனால ஃபுல்லா 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. 4 ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் will be 4x cube minus into minus plus 3x square 4 cancel ஆயிடும் 4 cancel ஆயிடும் plus 2x இங்கே 4 cancel minus into minus plus 1 is equal to 0. This is my new cubic equation with the roots 1 by alpha, 1 by beta, 1 by gamma. 1 by alpha, 1 by beta, 1 by gamma. நீங்க ஆன்சர்ஸ் வாட்ச் பண்ணீங்கன்னா அப்படியே லைட்டா ஏதோ மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க 1 by alpha, 1 by beta அப்படியே 4 ரிவர்ஸ் ஆயிருக்கும் 3 ரிவர்ஸ் ஆயிருக்கும் 2 ரிவர்ஸ் ஆயிருக்கும் 1 ரிவர்ஸ் ஆயிருக்கும். அப்போ பழைய சம் நம்மளுடைய ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸை வச்சுக்கிட்டு 1 by alpha, 1 by beta, 1 by gamma வச்சு ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா with the values found using the old cubic equation we are forming a new cubical equation. Thank you.